ஹலோ வீவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக். அதில் வி கவர் டூ மோர் டாபிக்ஸ். சரிங்களா? அதை தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ டாபிக் உள்ள போகலாம். இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, அதாவது கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகை வந்து ஏங்கிற வருஷத்துல எக்ஸா மாறுது. அதே தொகை பிங்கிற வருஷத்துல பிங்கிற வருஷத்துல ஒய்ங்கிற அமௌண்ட்டா மாறுது. ரெண்டுத்துக்கும் எனக்கு அந்த வட்டி விகிதம் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். சரிங்களா? வட்டி விகிதம் பத்தி இவன் கொடுத்துருக்க மாட்டான். சரிங்களா? இப்ப 2 வருஷத்துல ஒரு அமௌண்ட்டா இருக்கு, 3 வருஷத்துல ஒரு அமௌண்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் இயர்ஸ்க்கான டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றது? அகைன் இதுலயும் நம்ம அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல ஒரு ஃபார்முலா வந்து டெரிவ் பண்ணியிருப்பேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா விச் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ எக்ஸ் பவர் 1 - n - 1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதே மாடல்ல தான் வரும். ஸோ அதனால டெரிவேஷன் போல நான் டைரக்டா ஃபார்முலா போயிடுறேன். இங்க வந்து எனக்கு ரெண்டு விதமான தொகை கொடுத்துருக்காங்க. போன வீடியோல நம்ம பார்த்ததுல ஒரே ஒரு தொகை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க ரெண்டு விதமான தொகை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இது ஏங்கிற வருஷத்துல எக்ஸ்ங்கிற அமௌண்ட், பிங்கிற வருஷத்துல எனக்கு ஒய்ங்கிற அமௌண்ட். இந்த அமௌண்ட் தான் எப்போதுமே ஹையா இருக்கும். எந்த அமௌண்ட் ஹையா இருக்கோ அதை வந்து நீங்க மேல எடுத்துக்கங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 100, ஒய்ங்கிற அமௌண்ட் தான் அதிகமா இருக்கும். மீதி இருக்கிற அமௌண்ட்டை டிவைட் பை எக்ஸ் அப்படின்னு போட்டுங்க. அங்க எக்ஸுக்கு வந்து இங்க ஒய் பை எக்ஸ்னு போடுறீங்க. அவ்வளவுதான். டிவைட் மேல 1/n இருக்கு. அங்க ஒரு வருஷம் இருக்கு, இங்க 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் வரக்குள்ள ஒய்யோட வருஷம் பி, எக்ஸோட வருஷம் ஏ. எக்ஸ் கீழே இருக்கிறதுனால மைனஸ்ல வரும். அப்போ பி மைனஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். -1. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபார்முலா. ஸோ இதோடைய ரிப்ளிகேட் தான் இங்க இருக்கிறது. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் இங்க ஒரு அமௌண்டா இருக்கனால எக்ஸ் பவர் 1/n, இங்க ரெண்டு அமௌண்டா இருக்கனால ஒய் பை எக்ஸ்னு போட்டுக்கிறேன். எப்போதுமே இங்க 1/n தான் வரும். அப்போ 1/n பதில் இங்க என்ன இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் இட் இஸ் ஒய் பவர் பி, எக்ஸ் பவர் ஏ அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது மேல போக்குல எனக்கு என்னவாகும், பி மைனஸ் ஏன்னு மாறும்ல, அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பவர் மேல போச்சுன்னா மைனஸ்ல மாறுங்கிற ஆஸ்பெக்ட்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/b - a. அப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா உங்களால இந்த மாதிரி சம்ஸை ரொம்ப எளிமையா போட முடியும். இப்போ ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான அமௌண்ட் கொடுக்கல. அவன் டைரக்டா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ 1 + r டிவைட் பை 100 த ஹோல் பவர் n. இது எனக்கு ஃபார்முலா. ஸோ எனக்கு அமௌண்ட் கிடைக்கிறது வந்து 774.40 விச் இஸ் ஈக்குவல் டு 640 இன்டூ 1 + r டிவைட் பை 100 தி ஹோல் பவர் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இப்போ எனக்கு என்னது 1 + r டிவைட் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 744.40 டிவைட் பை 640. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நான் என்ன பண்றேன், மேலே கீழேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? அப்ப 10ஆல மல்டிப்ளை பண்ணா மேல என்ன இருக்கும், 7444 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா எனக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும். 8 8 64 போதும்போது 81 போயிடும். சரிங்களா? மீதி 10. ஸோ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8 2 16. ஸோ இங்க 8 போடுங்க. 8 8 64 மீதி 6. 8 6 48 54 மீதி 5. இது வந்து 13. 10 தானுங்களே. சாரி, இது வந்து 774 மாத்தி போட்டீங்க. அப்போ இங்க 77ன்னு வரும். அப்போ இங்க வந்து 13 வரும். அப்போ 13 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா 88. இப்போ therefore 1 + r divided by 100 which is equal to 88 divided by இது வந்து என்ன பார்த்தோம்னா 8 8 64. அப்போ therefore 80 அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. அப்போ therefore இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா 100 + r or otherwise r by 100 which is equal to 88 - 80 - 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க லெஸ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா 8/80. ஸோ அடிச்சோம்னா 10. அப்போ therefore r is equal to 10%. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? ஸோ நான் கன்சிடர் திஸ் சம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா. ஸோ 2 இயர்ஸ்ல 12,960 மாறுது. அதே மாதிரி
3 நிமிஷத்துல 13,176 மாறுது. அப்ப R கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 100 into y by x the whole power 1 by p minus a minus 1. Therefore 100 yங்கிறது வந்து என்னன்னா இந்த அமௌண்ட் 13,176 divided by x ஓட வேல்யூ 12,960 whole power 1 divided by b ஓட வேல்யூ 3 a ஓட வேல்யூ 2 minus 1 3 minus 2 1. அப்ப இதே அமௌண்ட் தான் எனக்கு கிடைக்க போகுது 13,176. ஸோ இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 12,960 divided by 12,960. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இதை லெஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கும் 6 7 6 போச்சுன்னா மீதி 1 11 போச்சுன்னா 2 216 டிவைட் பை 129 60. ஸோ இப்போ இது அடிங்க உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னு பார்த்தோம்னா 12,960 216 6ன்னு போடுங்க 6 6 36 மீதி 3 6 9 12. ஸோ தேர்ஃபோர் 60. அது அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் 60ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், மீதி என்ன இருக்கு 10/6 அடிச்சோம்னா 5/3. அப்ப தேர்ஃபோர் 1 2/3%. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்போ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அகைன் R is equal to 100 into y by x the whole power 1 divided by b minus a minus 1. 100 into y ஓட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கு 840/800 the whole power 4 minus 3 எனக்கு என்னன்னு கிடைக்கும் அகைன் 1ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு பூஜ்ஜியத்துக்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப 84 minus 80 divided by 80 which is equal to எனக்கு என்ன கிடைக்கும் 4/80ன்னு கிடைக்கும். ஸோ ஒரு பூஜ்ஜியம்க்கு ஒரு பூஜ்ஜியம் கேன்சல், அடிச்சோம்னா 2 அடிச்சோம்னா 5. therefore C is equal to 5%. இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஸோ அப்ப இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா 2 வெவ்வேறு விதமான இயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்னால ஈஸியா சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர். ஸோ வீடியோ எளிமையா இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.